நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் இப்போ ரொம்ப தேவையான பதிவு. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லார் வீட்லயும். ஒவ்வொரு வீட்டிற்கும் தினமும் குறைந்தது 10 முதல் 20 பிளாஸ்டிக் கவர்கள், அதாவது எண்ணெய் கவர்கள், பால் கவர்கள், மளிகை பைகள், ஷாம்பு, சோப்பு, மேகி, குர்குரே போன்றவை கிடைக்கின்றன. உங்கள் குழந்தைகள் அந்த கவர்களை தினமும் குப்பை தொட்டிலுக்கு போடுவதற்கு பதிலாக இப்ப எப்படி நம்ம உண்டியல்ல காசு போடுறோமோ அந்த மாதிரி தண்ணீர் பாட்டிலில் வைக்குமாறு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாரத்திற்கு ஒரு முறை பாட்டிலை நிரப்பி சரியான மூடியுடன் குப்பை தொட்டியில் வைக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் விலங்குகள் சிதறிய பிளாஸ்டிக் கவர்களை சாப்பிடாது. பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் தண்ணீர் பாட்டிலில் முறையாக அப்புறப்படுத்த வாய்ப்பும் கிடைக்கும். குப்பைகளை சேகரிக்க சுகாதாரத்துறைக்கும் வசதியாக இருக்கும். இந்த பாட்டில்களை சுற்றுச்சூழல் மற்றும் செங்கற்களை உருவாக்கவும் பயன்படுத்தலாம். மேலும் பெஞ்சுகள், தொட்டிகள் அல்லது அலங்கார பொருட்களாகவும் செய்யலாம். ஒவ்வொரு குடும்பமும் இந்த தேவையை உணர்ந்து அந்த பணியை தொடங்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வைரல் ஆகும் வரை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வேஸ்டா குப்பையில தூக்கி போட்டு மிருகங்கள் சாப்பிட்டு தேவையில்லாம அது எங்கெங்கயோ வேஸ்ட்டுக்கு போய் நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்கு பதில் ஒரு வாட்டர் பாட்டில உண்டியில மாதிரி நீங்க அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டாலும் குழந்தைங்களுக்கு அது ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். நம்மளும் கவரை வெளியில கரெக்டா அப்புறப்படுத்துற மாதிரியும் இருக்கும்.